தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. மகத்துவம் நான் கண்டேன், என் இறையவனே, உம் மகத்துவம் நான் கண்டேன். மகத்துவம் நான் கண்டேன், என் இறையவனே, உம் மகத்துவம் நான் கண்டேன். நீர் மனிதனில் காட்டிய அளவில் அன்பில் மகத்துவம் நான் கண்டேன். மகத்துவம் நான் கண்டேன். உம் புகழ் சாற்றிடு படைப்பினிலே மகத்துவம் நான் கண்டேன். படைப்பினில் விந்தை கோள்களிலே மகத்துவம் நான் கண்டேன். புவியினில் ஓடுகின்ற நீரினில் மகத்துவம் நான் கண்டேன். மகத்துவம் நான் கண்டேன், என் இறையவனே, உம் மகத்துவம் நான் கண்டேன். நீர் மனிதனில் காட்டிய அளவில்லா அன்பின் மகத்துவம் நான் கண்டேன். மகத்துவம் நான் கண்டேன். கிரேசுல் அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, நள்ளிரவு நேரத்தில் கண் விழித்து ஆண்டவருடைய மகிமையான பிறப்பை கொண்டாட நாம் கூடியிருக்கிறோம். இந்த தொலைக்காட்சியின் வழியாக யாரெல்லாம் அன்பொலி டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்களும் இந்த திருப்பலியிலே இப்பொழுது இந்த ஆராதனையிலே பங்கேற்று கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய மகத்துவம் பெரிது. சங்கீதம் 8, ஆண்டவரே, நீர் எவ்வளவோ பெரியவர், உமக்கு முன்னால் மனிதன் எம்மாத்திரம் என்கின்ற வகையில் கடவுளை மகிழ்ந்து பெருமையோடு வியந்து பாடுவது சங்கீதம் 8. இதைத்தான் விண்ணிலே நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல் முறையாக அங்கிருந்து பூமியை பார்த்த பொழுது அதனுடைய எழில்மிகு தோற்றத்தை பார்த்து அவனுடைய உள்ளத்திலிருந்து பீரிட்ட வார்த்தைகள், ஆண்டவரே, நீர் எவ்வளவோ பெரியவர், மகத்துவம் உள்ளவர் என்ற வார்த்தைகள் தான். அந்த மகத்துவமிக்க ஆண்டவர் இன்று நமக்காக மனித அவதாரம் எடுத்த காண்டிசென்ஷன் என்று அழைக்கக்கூடிய மனித அவதாரத்தின் நினைவுதான் கிறிஸ்மஸ் விழா. இன்றைய தீம், இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெஸ்ஸியா. இன்று கிறிஸ்மஸ் முன்னிட்டு இந்த இடம், இந்த சிற்றாலயம் மிக பொலிவாக இருப்பதற்கு பல வகையில் உதவியவர்களை நன்றியோடு நினைவு கூர்ந்து அவருடைய குடும்பங்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிக்கின்றேன். இப்பொழுது ஆண்டவர் முன்னால் நம் குற்றம், குறைகள், பலவீனங்கள் இவைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்தக அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தி, எனக்காக மரித்தி, எனக்காக உயிர்த்தி, மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தி, எனக்காக மரித்தி, எனக்காக உயிர்த்தி, மீண்டும் வருவீரே. மக்கியா பிரார்த்தனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பெத்லஹேம் என்ற வார்த்தைக்கு, அந்த ஊருக்கு பெயர் ரொட்டியின் வீடு. ரொட்டியின் வீடு என்ற இடத்தில் ஆண்டவர் பிறந்து ஆன்மாவுக்கு உணவாகின்றார். முண்டிட்டியில் கிடத்தப்பட்டார். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி பார்த்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலக எல்லாம் தந்தையாகிய இறைவா, ஒரே உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இறைமகனாம் அனைவருக்கும் ஆண்டவரா, அனைத்துலகின் இறைமகனாம் அனைவருக்கும் ஆண்டவராம். வாருங்கள் இறைவர் ஆராதிப்போம், வந்திவன் அன்பை யாம் தருவோம். வாருங்கள் இறைவர் ஆராதிப்போம். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. The word became flesh and lived among us. யோவான் 1:14. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, வாக்கு மணி உருவானார். வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை, ஓங்காரம் என்று சொல்வார்கள், ஓம் என்று சொல்வார்கள் இந்துக்கள் எல்லாம். அது கடவுளுடைய அந்த வார்த்தை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, அவரே மனு உருவானார். அந்த வார்த்தை மனு உருவானார். The word became flesh, dwelt among us. verbum caro factum est என்பது லத்தீன் மொழியிலே. அதைத்தான் இன்று நாம் பெருவிழாவாக உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். கடவுள் என்பவர் எங்கேயோ இருப்பவர் அல்ல. நாட் தி ஹோலி அதர். அங்கே மேகத்தில் இருக்கிற உப்பர்வாளா கிடையாது. அவர் நம்மோடு இங்கே நம்மில் இருக்கிறார், நம்மிடம் இருக்கிறார். நாம் தான் அதை தெரியாமல் பல இடங்களில் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். அங்கு இருக்கிறாரா இங்கு இருக்கிறாரா என்ற விஷயம் எல்லாம். ஒரு காலத்தில் ஹிப்பிசம்னு ஒன்று இருந்தது, இப்போ காணாம். ஹிப்பீஸ் தலையெல்லாம் முடியெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. என்னான்னு கேட்டால் சாந்தியை தேடிட்டு வந்தேன். டே நம்ம ஊர் சாந்தியை தேடிட்டு வந்திருக்காண்டா இவன் அப்படின்னு. அந்த சாந்தி இல்லைங்க, நான் தேடிட்டு வந்தது உள்ளத்தின் சாந்தி. அவங்க ஊரில் இல்லாத சாந்தியா, அவங்க ஊரில் இல்லாத அமைதியா? இது எங்கே தேட வேண்டுமோ அங்கு தேடவில்லை. இறைவன் இங்கே இருக்கிறார், நம் இதயத்தில் இருக்கிறார். இதயத்தில் இருக்கிற இறைவனை விட்டுட்டு ஊரெல்லாம் தேடிட்டு இருந்தா, சில பேர் கண்ணாடி இங்கதான் இருக்கும், கண்ணாடியை காணாமன்னு தேடுவாங்க. ஏன்? எங்கே இருக்கிறதோ அது அவர்களுக்கு தெரிவதில்லை. God so loved the world that he gave his one and only son. யோவான் 3:16. இது மிக மிக ஒரு அருமையான வசனம். கடவுள் இந்த உலகத்தை எவ்வளவு தூரம் அன்பு செய்தார் என்றால், தன் ஒரே மகனை அனுப்பும் அளவுக்கு, தம் ஒரே பேரான மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அடிக்கடி சொல்லப்படுகின்ற அகுஸ்தினாரின் வார்த்தைகள், Son of God became Son of Man so that the sons of men can become sons of God. இறைமகன் மனுமகனாக, மனுமகன் இறை மகனாக உலகிற்காக தன்னை தயாரித்துக் கொண்டார். உலகம் அவரை ஏற்க தயாரில்லாத காலத்திலும். இயேசுமாக்காவியம், இயேசுமாக்காவியத்தில் அடிக்கடி நச்சுன்னு சொல்லுவாங்க. உலகத்தை மிக சரியாக புரிந்து கொண்டவரும் அவரே, உலகத்தாரால் புரிந்து கொள்ளப்படாதவரும் அவரே. அவர் உலகத்தை புரிந்து கொண்டார், ஆனால் மக்கள் தான் அவரை புரிந்து கொள்ளவில்லை. அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் குடிபுகு அரசே, அன்பெனும் வளைக்குட்படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே. அன்பனுடைய பிடியில் அகப்படக்கூடிய மலையாம் கடவுள். அன்பனும் குடிபுகு அரசே. இப்ப பாருங்க, இயேசுவை மாட்டுத் தொழுவத்தில் போய் கிடத்தி இருக்கிறோம். அண்ட சராசரத்தை படைத்த இறைவன். ஏனென்றால் அன்பெனும் வலைக்கு உட்படும் பரம்பொருள். அன்பெனும் கரத்தமர் அமுதே. அந்தோனியார் கையில, சூசைப்பர் கையில இயேசு இருக்கிறார் இல்லையா? அன்பெனும் கரத்தமர் அமுதே. அன்பனுக்கு அவர் கட்டுப்படுவார். அதுதான் கடவுளுடைய தன்மை.
கடவுளோடு மனிதர் பேசும் உரையாடல். தேடினேன் திக்கனைத்தும் தெண்டனிட்டேன், வாடினேன் என் மயக்கம் மாற்றாய் பராபரமே. What can I give him, poor as I am? If I were a shepherd, I would bring a lamb. If I were a wise man, I would do my part. Yes, yet what can I give him? Give him my heart. ஆண்டவா, மனிதராக விளையும் உமக்கு மறுப்பு சொல்ல நான் யார்? மண்டையில் ஒன்றுமில்லாதவன், அரைகுறை. அதனால் நீர் விரும்பியபடியே வாரும். நீர் என் மனத்தில் பிறந்தால்தான் என் குணத்தில் உள்ள நான் என்னும் ஆணவம் மாயும். பச்சை சுயநலத்தில் பாதியாவது குறையும். பார்க்கும் இடமெங்கும் பழகும் ஆட்களில் ஈசனை கண்டு நேசமாய் அன்பு செய்வாய். அற்புதமான கதை, பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கதை? இப்போ குடியில் பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு, ஒட்டகம், கோவேரி கழுதை எல்லாம் இருக்கு. இயேசு நடுவில் இருக்கிறார். ஒரு நரி ஒன்று இயேசுவை பார்க்கறதுக்கு வருது. இந்த மிருகங்கள் எல்லாம் ஒன்றா கூடிக்கிட்டு, நோ நோ நோ, நீ திருட்டுக்காரன், பொய் பேசுகிறவன், இயேசு சாமி கிட்ட வரக்கூடாது என்று எல்லாம் தடை போடுகிறது. உடனே நம்ம என்ன செய்வோம் வழக்கமா? நீ மட்டும் யோக்கியமா அப்படின்னு கேட்குது. ஆடு சொல்லுது, நான் என் ரோமத்தை கொடுத்து ஆண்டவருக்கு கம்பளி ஆடை நெய்வதற்கு உதவுவேன். மாடு சொல்லுது, நான் பால் கொடுப்பேன். அது சரி, ஆடு மாடு கழுதை இருக்குது. கழுதைக்கு கோவம் வந்துருச்சு. நான் தான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் தெரியுமா? நாசரேத்திலேருந்து கூட்டிட்டு வந்தது யாரு? கால் வலிக்க அவங்கள கூட்டிட்டு வந்தேன்னா எனக்கு தான் முதலிடம். பார்த்தீங்கன்னா கழுதை முன்னாடி வச்சிருப்பேன் பக்கத்துலேயே, கோவேறு கழுதை. உடனே நரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, கழுதைக்கு கூட ஒரு பெருமை இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லையே. அப்போ என்ன செய்யுது? தூரத்திலேயே முட்டி போட்டு நரி 2 கண்ணீர் சொட்டு விடுது. இயேசுவே, உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், ஆனால் எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், என்கிட்ட நல்லது எதுவும் இல்லை ஏசப்பா. ஆனால் ஒன்று கொடுக்குறேன், நான் என் தந்திர குணத்தை இன்று உனக்கு தாரை வார்க்கிறேன். இனிமேல நான் பொய் சொல்ல மாட்டேன், இனிமேல நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். இதுதான் உனக்கு நான் தரும் காணிக்கை. இயேசுவுக்கு மிக பிடித்த காணிக்கையாக அமைந்தது. ஏனென்றால் இயேசு நொறுங்குண்ட உள்ளத்தை அவர் புறக்கணிப்பதில்லை. ஆகவே எல்லாரும் பெருமை பாராட்டலாம், நான் இயேசுக்காக அதை செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன் என்று. ஆனால் இயேசுவுக்கு ஏற்றது நம் உள்ளம். அந்த உள்ளத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். Thank you, Lord, for your love comes to find the lost, to heal the broken, to feed the hungry, to release the prisoner, to rebuild the nations, to bring peace among brothers, make us sons of God. நன்றி ஆண்டவரே, இழந்ததை மீட்கவும், பசியுற்றவருக்கு நிறைவையும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வளிக்கவும், சிதறிப்போன தேசத்தை ஒருங்கிணைக்கவும், சகோதரர்க்கிடையே சமாதானத்தை கொணரவும், எமை இறைவனின் பிள்ளைகளாக்கவும், எமை தேடி வரும் உம் கருணை அன்புக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். ஜீவனே, இயேசு பாலனே, ஏழை கோலம் பூண்ட தேவனே, ராஜனே, மண்ணில் வந்த ராஜராஜனே, மந்தையோடும் கந்தையோடும் வந்த தேவனே, எந்தன் பாவ நிந்தை போக்க வந்த தேவனே, மந்தையோடும் கந்தையோடும் வந்த தேவனே, எந்தன் பாவ நிந்தை போக்க வந்த தேவனே, விந்தையாக இம்மண்ணில் வந்தாய், விந்தையாக இம்மண்ணில் வந்தாய், அந்தமும் ஆதியும் இயேசுவே, அந்தமும் ஆதியும் இயேசுவே, ஜீவனே, இயேசு பாலனே, ஏழை கோலம் பூண்ட தேவனே, ராஜனே, வான தூதனே, இம்மண்ணில் வந்த ராஜராஜனே. வீடுகளில் நன்மை வாங்காமல் திருப்பலி காண்பவர்களுக்கான இந்த நற்கருணை ஜெபம் பொழுது ஜெபித்து அவர்களுக்கும்
இதன் பிறகு சிறப்பு ஆசீர் அளிக்கின்றோம். நற்கருணை ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டள்ளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, என்னை நிறைவேற்றலும். கிறிஸ்துவின் விழாவினின்று வழிந்த திருநீரே, என்னை கல்வியல்லும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே, என்னை ஓ திடப்படுத்துங்கள். நல்ல இயேசுவே, எனக்கு ஒரு செய்சாய்த்தள்ளும். திருக்காயங்களுக்குள்ளே மறைத்தள்ளும். உம்மை விட்டு மறைத்து தீயதிடமிருந்து என்னை காத்தள்ளும். என் மரண நேரத்திலும் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ. எனக்கு வரமருளும். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் என்பதே ஒரு மகிழ்ச்சி உலகம் முழுவதும். ஆகவே அந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடும்பத்திலும் அனைவரிலும் இருப்பதாக. இயேசு பிறந்த இந்த நற்செய்தியை, மகிழ்ச்சியை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே நம்முடைய அக்கம் பக்கத்தாருக்கெல்லாம் நாம் கேக் கொடுப்போம். நாங்கள் என்ன செய்வோம், இங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நாளைக்கு பிரியாணி கொடுப்போம். மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று வாழ்த்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள. இப்போ யாரும் கிறிஸ்மஸ் கார்டெல்லாம் அனுப்புறது கிடையாது. எல்லாமே வாட்ஸ்அப்லேயும் அதுலேயும் இதுலேயுமா போயிடுதா. நான் மெனக்கட்டு ஒரு 10 பேருக்கு இந்த வாழ்த்தட்டைகள் அனுப்பினேன். ஏன்னா அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை. அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்ப வேண்டிய தேவை, அனுப்பினேன். வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்னும் பலவிதமான இணையதளங்களில் இருக்கிறீர்கள் அல்லவா, அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் அனுப்பினதுக்கெல்லாம் இப்போவே நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அதே போல் இன்று அந்த நிறைய உபயதாரர்கள் எல்லாம் நினைவு கூர்ந்தோம். அவர்களுக்கு என்றும் நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். இந்த இடத்தில் திருப்பலி வைக்கும் பொழுதே தினம் தினம் அவர்களை நினைவு கூர்ந்து வருகின்றோம். நாளை காலை திருப்பலி இருக்காது, நாளைக்கு மாலையில் திருப்பலி. Let us pray. Grant us, we pray, O Lord, our God, that we who are gladdened by participation in the feast of our Redeemer's nativity may through an honorable way of life become worthy of union with them, who lives and reigns one God forever and ever. Amen. Bow down for the blessing. May the God of infinite goodness, who by the incarnation of his Son has driven darkness from the world, and by that glorious birth has illumined this most holy night, drive far from you the darkness of vice, and illumine your hearts with the light of virtue. May God, who willed that the great joy of his Son's saving birth be announced to shepherds by the angel, fill your minds with the gladness he gives, and make you heralds of his gospel. And may God, who by the incarnation brought together the earthly and heavenly realm, fill you with the gift of his peace and favor, and make you sharers with the church in heaven. And may the blessing of Almighty God, the Father, the Son, and the Holy Spirit remain with you forever and ever. அன்பார்ந்தவர்களே, ஒரு கருத்து சொல்லுவாங்க, ஐ மே ஃபெயில் இன் மை டியூட்டி. எதில்? இன்னும் ஒரு சில முக்கியமானவர்களுக்கு நன்றி கூறுதல் என்னுடைய கடமை. யாருக்கு? அன்பொலி டிவி ஸ்டாஃப், அன்பொலி டிவியை நடத்துகின்ற மேற்பார்வை கொண்டு நடத்துகின்ற ஜெய்சீலி, ஆல் இன் ஆல் ஆடியோ வீடியோ எல்லாம், இப்போ கேமராலாம் காலையிலிருந்து தயாரிப்புகள், அதோடு சேர்ந்து இந்த பிள்ளைகள், எனக்கு உதவி செய்கின்ற பிள்ளைகள் கிராமத்திலேருந்து வருவாங்க, இத்தனை டெக்கரேஷன்ஸ், தயாரிப்புகள், சுத்தம் அனைத்தையும் செய்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் நன்றி பாராட்டுகின்றேன். இறைவனர்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் எல்லாம் இந்த திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். The last but not the least, a choir master and altar girl மனோலத்தி, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. Wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Merry Year. Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas And a Happy New Year. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே God bless you and Merry Christmas to all of you. Good morning.